ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடி நம்மளோட சேனலில் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் மீனாட்சி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பூ வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. மாதம் ஒரு 15,000க்கு பக்கமாக வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கிற மணமகன் வேணும். மாதம் ஒரு 15,000 to 10,000 கூலி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ சம்பளத்தில் இருக்கிற மணமகன் வேணும். எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ அவங்க அம்மாவும் இப்போ இவங்களோட தாங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க அம்மா அப்பாவே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அம்மா வீடும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஓரளவு நான் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக குணமாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத எதுவுமே ஷேர் பண்ணக்கூடிய மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவரே அவங்கள முதல்ல லவ் பண்ண பொண்ணோட ஓடி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் புஷ்பா, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி மேஷராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா BBA முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தர்மபுரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு 25லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கணவர் ஒரு வருஷம் கூட இவங்களோட இல்லைங்க. அவர் துபாயில் வேலை செய்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே மிஷினில் ஏதோ மாட்டி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் பாடி கூட இங்கே வரலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க உள்ளூர்லேயே இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மாதம் ஒரு 10,000 to 15,000 சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரலும் கண்கலங்காமல் அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டுருங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.